நம்ம பார்க்க போகிறோம் ஜெபத்தை குறித்து. ஏன் நான் இந்த ஜெபத்தை குறித்து பார்க்கணும்னு சொன்னால், நான் ஒரு இடத்துக்கு நான் போனால் நான் ஒரு தாயாருக்கு நான் சொன்னேன், அம்மா நீங்கள் கொஞ்சம் ஜெபிக்கலாமா அம்மான்னு கேட்டேன். ஜெபிக்கலாமான்னு சொல்லக்குள்ள அந்த அம்மா எப்படி தெரியுமா சொன்னாங்க, நான் ஜெபிக்கணுமா 30 வருஷம் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் நான் ஜெபிக்கணும், எனக்கு ஏலா பாஸ்டர், நீங்கள் ஜெபிங்க பாஸ்டர், எனக்கு ஏலா பாஸ்டர். நான் சொன்ன கிறிஸ்தவன் சொன்னால் கண்டிப்பாக ஜெபிக்கிறவனாக இருக்கணுமே. ஜெபிக்கிறவன் தான் கிறிஸ்தவன் ஜெபிக்கணும். ஆமேன். இன்னைக்கு நான் ஏன் பார்க்க போகிறேன்னு சொன்னால், இதை பற்றி ஜெபத்துக்காக உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஜெபிக்கக்குள்ள ஆண்டவர் கதவுகளை திறப்பார். ஆமேன். நமக்கு தடையாயிருக்கிற கதவுகள், நமக்கு தடையாயிருக்கிற மதில்களை ஆண்டவர் உடைச்சி போடுவார். ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால், நமக்கு வழியை திறந்து கொடுப்பார். ஆமேன். இன்னொன்று நான் சொல்ல போகிறேன் என்னன்னு சொன்னால், சில நேரம் நமக்கு விரோதமாக இருக்கிற எதிராளிகள் இருந்தால், எதிராளி ஒரு ஆள் நமக்கு விரோதமாக பகைக்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்லுவோமே. தேவி எனக்கு விரோதமாக பேசுகிறேங்க, எனக்கு விரோதமாக பகைக்கிறேங்க, தேவி எனக்கு விரோதமாக யாரோட என்னென்ன சொல்லி எனக்கு ஏசுகிறாங்கன்னு சொல்லுவோமே. இப்போ அது எனக்கு எல்லாம் யார் சரி வந்து இவர் வந்து சொல்கிறேன், பாஸ்டர் உங்களுக்கு தெரியாதா தேவி அக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பாஸ்டர், உங்களுக்கு அங்கே போயிட்டு இப்படி ஏசுனாங்கன்னு சொன்னக்குள்ளே இவன் எனக்கு சொல்லுவான். சொன்னோன்னே நீங்கள் சில நேரம் என்ன சரி ஒரு வியாதியில் சரி, தலைவலியில் சரி, காய்ச்சலில் சரி நீங்கள் இருக்கக்குள்ள நீங்கள் வந்து சொல்லுவீங்க, பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஜெபிங்க பாஸ்டர்னு சொல்லக்குள்ள எனக்கு அந்த மைண்டில் இருக்கக்கூடாது, நீங்கள் ஏசுனதை குறித்து மைண்டில் இருக்கக்கூடாது. ஆமே, உனக்கு தலைவலி இல்லை காய்ச்சலும் வரணும் அப்படி சொல்லக்கூடாது. என்னென்னு சொன்னால், நமக்குள்ளே இருக்கணும் என்ன சொல்கிற இலகுகிற என்ன சொல்ற அப்படி முருதுவேன ஹாதவ தத்தி என்ன இலகுவான ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். ஆமேன். அதுக்கான நல்ல ஒரு இருதயம், இலகியமானோ உனக்கான மனசில் ஈரத்தன்மை இருக்கணும். ஆமேன். அந்த ஈரத்தன்மை உள்ள கிறிஸ்தவனாக நம்ம இருக்கணும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் உங்களுக்கு தெரியும். அவன் தான் விசுவாசத்தின் தந்தை என ஆபிரகாம். இனி அவனுடைய வாழ்க்கையில் இருந்தே நம்ம பைபிளை ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி இந்த வசனத்தை. ஆதியாகமம் 20வது அதிகாரத்துக்கு போங்க. ஆதியாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம். மன்னிச்சு கொள்ளுங்க, ஆதியாகமம் 20வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 17வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஓகே. மனைவியாகிய சாராளே நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆமேன். இது இந்த அபிமெலேக்குன்னு ஒரு ராஜா இருந்தார். இந்த அபிமெலேக்குன்ற ராஜா ஆபிரகாமுடைய மனைவியின் மேலே ஒரு விருப்பம் வந்துச்சு. என்னன்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு தேவன் கூப்பிடுறாரு, ஆபிரகாமே நீ உன் சொந்தத்தை விட்டு, உன் பெற்றோரை விட்டு, நீ உன் தேசத்தை விட்டு நான் சொல்லும் தேசத்துக்கு நீ போன்னு சொல்லக்குள்ள ஆபிரகாம் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தேவனை நம்பி விசுவாசித்து தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு போகிறாரு. போகக்குள்ள ஆபிரகாம் கேள்விப்படுறாரு, அந்த நாட்டில் இருக்கிற ராஜா ஒரு பொல்லாத ஒரு ராஜா. ஏன்னு சொன்னால், நல்ல அழகான ஒரு பெண்ணை கண்டா கண்டிப்பாக அவங்களோட அரண்மனைக்கு அவங்கள கொண்டு போவாங்க. இதை பற்றி இவன் கேள்விப்பட்டு இவன் சொல்கிறான் அவனுடைய மனைவியை பார்த்து, ஏய் சாரா, நீ என்னுடைய மனைவி என்று சொல்லாத, நீ என்னுடைய சகோதரி என்று சொல்லு. ஏன் அப்படி சொல்கிறான்னு சொன்னால், சாகுறதுக்கு பயத்தில் அவனுடைய மனைவிக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது. அவன் அப்படி சொல்கிறான். என்ன சொன்னால், ஆபிரகாம் சொல்கிறான், நீ என்னை மனைவி என்று சொல்லாத, என்ன சொன்னால் நம்ம உயிர் பாதுகாக்கப்படணும், நீ என்னுடைய மனைவி என்று சொன்னால் அபிமெலேக் என்ன கொண்டு போவான், அதனால் நீ என்னுடைய சகோதரி என்று சொல்லுன்னு பொய் சொல்லணுன்னே. இப்போ அபிமெலேக் ராஜாவோட வேலைக்காரர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சாரால தூக்கிட்டு போகிறாங்க அரண்மனைக்கு தூக்கிட்டு போனோடனே ஆண்டவர் கண்காணிப்பாக இருக்கிறாரு. ஏன்னு சொன்னால், ஆபிரகாமோட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செஞ்சு கொண்டார். என்னென்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு எந்த ஒரு தீமையானதும் நடக்காதபடி, ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய மனைவிக்கும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காதபடி தேவன் ஆபிரகாமை பாதுகாப்பேன் என்று தேவன் ஆபிரகாமோடு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். ஆனால் தேவன் அந்த வாக்குக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். ஆபிரகாம் உண்மை உள்ளவராக இருக்கல. சில கல்யாணங்களும் அப்படித்தானே, கல்யாணம் முடிக்கக்குள்ள எப்படி வாக்கு கொடுப்பாங்க, நான் கடைசி வரையும் உன்னோடே இருப்பேன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன்
அவன் இருந்தாப்புல அவன் அம்சபாகி வந்துச்சு அவனுக்கு அம்சபாகி வந்த உடனே அவன் மனைவி என்ன தெரியுமா சொன்னாங்க, என்ன பூசுகிற நேரம் தெல் கந்த மகே வாலிப நாட்களே என்னுடைய வாலிப நாட்களே வீணா போயிட்டோன்னா கல்யாணம் முடிச்சதுனால. ஆனால் அவன் சுகமாகணும்னு என்ன தெரியுமா செஞ்சான், முதல் அவனுடைய வேலை என்ன தெரியுமா, அவன் மனைவியை கொண்டு வந்து அம்மாட வீட்டில் விட்டுட்டு போயிட்டான். உண்மை இல்லை, கல்யாணத்தில் உண்மை இருக்கணும். ஆமேன். கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லை. அவன் என்ன செய்யறான், மனைவி செத்து போனாலும் பரவாயில்ல, மனைவிக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும், என்னுடைய உயிர் பாதுகாக்கப்படணும் என்று பொய் சொல்கிறான். பொய் சொன்னோடனே இப்போ ஆண்டவர் உடன்படிக்கையை ஒன்று நாளும் மாற மாட்டார். ஆபிரகாம் உடன்படிக்கையை மீறினார். என்னென்னு சொன்னால், உடன்படிக்கை கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு உடன்படிக்கை இருக்குது. கடைசி மூச்சு வரையும் நான் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு ஒரு எந்த தீமையும் வராதபடி நான் உன்னை பாதுகாப்பேன், பராமரிப்பேன், போஷிப்பேன் என்றது அது ஒரு உடன்படிக்கையில் இருக்கிற ஒரு காரியம். ஓகே. அப்போ ஆபிரகாம் சொல்கிறான், நீ என்னுடைய மனைவி என்று சொல்லாது, ஓகே, நீ என்னுடைய சகோதரி என்று சொல்லணுன்னே. இப்போ வேலைக்காரர்கள் என்ன செய்கிறார், அபிமெலேக்கிற அவங்கள தூக்கி அரண்மனைக்கு போனோடனே அபிமெலேக் கூட கை கூட படல சாராள் மேலே. ஏன்னு சொன்னால், நம்ம ஆராதிக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆமென். ஆபிரகாம் நல்லா தூங்கிட்டார். மனைவியை தூக்கிட்டு போயிட்டார். யாரு, அபிமெலேக்கு. ஆனால் ஆபிரகாம் நல்லா தூங்குறாரு. எனக்கு ஒரு ஆள் பேர் வந்துச்சு, சொல்ல விருப்பம் இல்லை. ஒரு ஆளும் அப்படித்தான், அவர் மனைவி போயிட்டு அவர் நல்லா தூங்குறாரு. ஆனால் ஆபிரகாம் தூங்கிட்டாரு, தேவன் தூங்கலை. ஏனென்றால் நம்மளை நேசிக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நைட்டோட நைட் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏய் அபிமெலேக், கையை வைக்காதவன் மேலே. கையை வச்சா சொன்ன இவன் பயந்துட்டு என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த மனைவியை நைட்டோடே கொண்டு வந்து விடுறான். இந்தா உன்னுடைய மனைவி, ஏன் நீ எனக்கு சொல்லலை உன்னுடைய மனைவி என்று. அவன் பயப்பட்டான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இது வேறொருவனுடைய மனைவி, ஆபிரகாமுடைய மனைவி, கொண்டு போய் பாருங்க. இப்போ பாருங்க கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம ஜெபிச்சோம் தானே ஒரு பகுதி. ஏன் இந்த கதையை நான் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ ஆண்டவர் மறக்க மாட்டார். ஏன்னு சொன்னால், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செஞ்ச இந்த துரோகத்துக்காக அபிமெலேக் ராஜாவுக்கு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவருடைய மனைவிக்கும் வீட்டில் இருக்கிற வேலைக்காரிகளுடையும் கர்ப்பத்தை மூடினார். பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள்னு சொன்னால் கர்த்தரிடத்தில் இருந்து வருகிற வாரிசு, நம்ம சொல்லுவோம் சுதந்திரம் என்று சொல்லுவோம். ஏன்னா பிள்ளைகள் இருக்கணும், கட்டாயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகள் இருக்கணும். பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் இருந்து வருகிற சுதந்திரம். ஆமேன். வாரிசுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த அபிமெலேக் ராஜாவுக்கு பிள்ளைகள் இல்லை. ஏன் பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னால், தேவன் அபிமெலேக் ராஜாவுடைய மனைவிட கர்ப்பத்தை மூடினார். அது மட்டும் இல்லை, அவன் வேலைக்காரிகளுடைய கர்ப்பத்தை கூட மூடினார். எதுக்காக மூடினார்? சாராளுக்கு செஞ்ச துரோகத்துக்காக தேவன் கர்ப்பத்தை மூடினார். இப்போ அபிமெலேக் இதை தெரிஞ்சுட்டு அபிமெலேக் வந்து சொல்கிறாரு, ஆபிரகாமே எனக்காக கொஞ்சம் ஜெபி. இப்போ ஆபிரகாமுடைய அபிமெலேக் யாரு? துரோகி. இருக்கீங்களா, போயிட்டீங்களா? இப்போ துரோகிக்கு ஜெபிக்கலாமா? துரோகிக்கு இது இல்லை, இப்படி இன்னும் நடக்கணும், அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனால் அபிமெலேக் வந்து ஆபிரகாமுடைய துரோகியாக இருந்தாலும் ஆபிரகாம் அபிமெலேக்கை துரோகியாக பார்க்கல. என்னுடைய மனைவியை கொண்டு போன துரோகி, உன்னுடைய மனைவிக்கு புள்ளை இல்லாட்டி எனக்கு என்ன, அப்படி சொல்லலை. அவன் வந்து சொல்ல, என்னுடைய மனைவிக்காக ஜெபிங்கன்னு சொல்லக்கூட, என்னுடைய வேலைக்காரிகளுக்காக ஜெபிங்கன்னு சொல்லக்கூட, ஆபிரகாம் துணிச்சலாக போயிட்டு ஜெபிக்கிறான். ஆமேன். அந்த ஜெபத்தை தான் இப்போ நம்ம வாசித்தோம். நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். தேவனுக்கு ஜெபித்தாராம். யார்? ஆபிரகாம் ஜெபிச்சாராம். நமக்கு யார் சரி துரோகம் பண்ணினா நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போமா? ஜெபிக்க மாட்டோம். என்னென்னு சொன்னால், அவனுக்கு இப்படி இல்லை ஆகணும், இன்னும் ஆகணும். நம்ம அவனுக்கு ஜெபிக்காட்டி நம்ம போய் இவனுக்கு சொல்லுவோம், சான் அவனுக்கு அப்படி ஆகி பத்தாது சான், இன்னும் அடக்கணும், எனக்கு செஞ்ச அப்படி சொல்லுவோம் நம்ம. ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யலை. ஆபிரகாம் அவங்களுக்காக துணிச்சலாக போயிட்டு ஜெபிச்சானா. ஏன் நம்ம இதை பார்க்குறோம்னு சொன்னால், நம்மளும் எந்த துரோகியாக இருந்தாலும் நமக்கு இருக்கணும் ஈரத்தன்மையான இருதயம் இருக்கணும். மற்றவங்களுடைய குறைகள், மற்றவர்களுடைய தேவைகள் வரும்போது சந்தோஷப்படக்கூடாது. குறைவுகள் இருக்கிறாங்கன்னா நம்ம சந்தோஷப்படக்கூடாது. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நமக்கு எவ்வளோ துரோகம் பண்ணினாலும் நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. ஆமேன். ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆபிரகாம் ஜெபித்தாரு. அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரியையும் குணமாக்கி
பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். தேவன் என்ன செஞ்சாராம்? ஆபிரகாமுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. இந்த டைமில் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இருந்ததா? ஆபிரகாமுக்கே பிள்ளைகள் இல்லை. இப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லாத நேரம் ஆபிரகாம் போறாரு அபிமெலேக்கிற வைஃபுக்கு ஜெபிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்காக. ஆபிரகாமுக்கு முடியுமே அபிமெலேக்குக்கு ஜெபிக்க போகாம அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கலாமே. அபிமெலேக்குன்னு சொல்லலாம், எனக்கு நீ ஜெபிக்க வர, உனக்கே பிள்ளைகள் இல்லை, என்ன சார் உனக்கே பிள்ளைகள் இல்லை, நீ எனக்கு அப்படி ஜெபிக்க வரன்னு சொல்லலாதா அபிமெலேக்குக்கு? ஆபிரகாமுக்கும் சொல்லலாம், நீ எனக்கு வந்து சொல்றாய் எனக்கே புள்ளை இல்லை, என்னுடைய வைஃபுக்கே புள்ளை இல்லை, என்னுடைய வைஃபே மலடியாக இருக்கு. அப்படி ஆபிரகாம் சொல்லலை. தனக்கு என்ன குறை இருந்தாலும் மற்றவர்களுடைய குறைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமேன். அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனால் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. நமக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்னொரு வீட்டுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னோன்னே நம்ம ஒரு நாளும் சொல்ல, எனக்கே வீடு இல்லை உனக்கு வீட்டுக்காக ஜெபிக்க வேணாம், முதல் எனக்காக ஜெபிக்கணும். என்னென்னா எனக்கு வீடு கிடைச்சா தான் உனக்காக எனக்கு ஜெபிக்கலாம். ஆனால் ஆபிரகாம் அப்படி சொல்லலை. ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக ஜெபித்தாரு. ஆண்டவர் என்ன செஞ்சார் சொன்னா, இந்த மற்ற அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சுட்டு பார்த்தா 21வது அதிகாரம், அவன் அங்கே ஜெபிச்சுட்டு வரக்குள்ள இங்கே பபா கிடைக்க போகுது. யாருக்கு? ஆபிரகாமுடைய மனைவிக்கு. இன்னொருவருக்காக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கக்குள்ள கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நம்மளுடைய குறைகளை நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கு குறைகள் இருக்கலாம், சில நேரம் நமக்கும் பண கஷ்டங்கள் இருக்கலாம், சில நேரம் நமக்கும் தேவைகள் இருக்கலாம். ஆனால் இன்னொருவர் வந்து சொல்கிறாரு, ஷான் வந்து சொல்கிறாரு, பாஸ்டர் எனக்கு பிரச்சனை இருக்குது பாஸ்டர், எனக்கு பண தேவைகள் இருக்குது பாஸ்டர், எனக்காக ஜெபிக்கன்னு சொல்லக்குள்ள நான் ஷானுக்கு சொல்லலாது, ஷான் உனக்கு இல்லைடா எனக்கும் பிரச்சனை இருக்குது, முதலில் நான் எனக்கு ஜெபிச்சுட்டு வரேன்னு சொல்லலாது. எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், என்ன பண பிரச்சனை இருந்தாலும் நான் அவனுக்காக ஜெபிக்கக்குள்ள ஆண்டவர் என்னுடைய பண பிரச்சனையை தீர்ப்பார். ஆமேன். அதனால ஜெபம்ன்றது மிகவும் முக்கியம் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில். ஜெபம் இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவன் சொன்னா ஜெபிக்கிறவன். ஆமேன். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஜாமக்காரர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஜாமக்காரர்கள்னு சொன்னா செக்யூரிட்டி. இந்த வீட்டில் ஒரு செக்யூரிட்டியை நம்ம வச்சா, இந்த வீட்டில் என்ன சரி காணாமல் போனால் நீங்கள் முதல் செக்யூரிட்டி தான் பிடிப்பீங்க. போலீஸுக்கு நம்ம சொன்னால் நம்ம வீட்டில் இருந்துச்சு தங்க மோதிரம் ஒன்று இடத்துல இருந்துச்சு, செக்யூரிட்டி தான் இடத்துல இருந்தான் சொன்னோடனே என்ன செய்வாங்க, போலீஸில் வந்து முதல் செக்யூரிட்டியை தான் கூட்டிகிட்டு போவாங்க. உனக்கு தெரியாமல் இப்படி வந்தாங்க, அப்போ நீ தூங்கிட்டு இருந்திருப்பாய். அப்போ கிறிஸ்தவன் சொன்னால் இந்த நாட்டுக்கு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஜாமக்காரனாக இருக்கிறான். ஜாமக்காரன் சொன்னால் இந்த நாட்டில் தேவையில்லாத காரியங்கள் நடக்குதா, நம்ம என்ன செய்யணும், ஜாமக்காரர்களாக ஜெபிக்கணும். இந்த நாட்டின் ஆளுகை சரியில்லையா, நம்ம ஜெபிக்கணும். இந்த நாட்டில் இப்போ ஆளுகைனாலும் என்னென்னு சொன்னால் 3 வருஷத்தில் வர வேண்டிய வருமானம் வராயன்னு சொன்னால் துறைமுகத்திலிருந்து 3 வருஷத்துக்கு வார வருமானம் இப்போ 3 மாதத்தில் வருதுதான். அப்போ ஒரு செழிப்பை நம்ம காண்றோம் நம்ம நாட்டில். அப்போ என்ன செய்யணும், நம்ம இன்னும் இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னும் ஆண்டவரே இதை செழிப்பாக்குங்கப்பா, இதை நாஸ்தியாக்குற பாலாக்குறவங்க வரக்கூடாது, இன்னுமா இது செழிப்பாய் நம்ம நாடு மாறணும்னு நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கோம். நம்ம அவங்களை பற்றி இவங்களை பற்றி குறை சொல்லி இருக்கையில் அது ஜாமக்காரர்கள்னு சொன்னால் குறையை கண்டா குறைக்காக ஜெபிக்கணும். ஆமேன். அப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சார், அவனுடைய விரோதிக்காக அவன் ஜெபிச்சான். நமக்கும் யார் சரி விரோதம் செஞ்சா நம்ம அவனுக்கு இது ஆகட்டும் என்று சொல்லக்கூடாது, நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமேன். அது மட்டும் இல்லை, சில நேரம் நமக்கு இல்லாதது அவனுக்கு வேணுமென்று அவன் சொல்கிறான், நமக்கு ஜெபிக்க சொல்லி. ஷான் சொல்கிறார், பாஸ்டர் எனக்கு ஆட்டோன்னு ஓட்ட ஆசை பாஸ்டர் எனக்கு ஆட்டோன்னு எடுக்கிறதுக்கு ஆண்டவருக்கு சொல்லி ஜெபிங்கன்னு. நான் அவனுக்காக, எனக்கு ஆட்டோ இல்லை, ஆனால் நான் இவனுக்காக ஜெபிக்கக்கூட ஆண்டவருக்கு மட்டும் எனக்கு காரை கொடுக்க. ஆமேன். அதனால் நம்ம ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஜெபிக்கன்னு சொல்லக்கூடாது, எனக்கு பாஸ்டர்னு சொல்லக்கூடாது, ஜெபிக்கன்னு சொல்லக்கூட. அது வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு ஸ்லாக்கியம், தேவனோட கதைக்கு கிடைக்கிற ஒரு ஸ்லாக்கியம். அதை நம்ம பெருசாக எண்ணி நம்ம ஜெபிக்கணும். 2-3 வார்த்தையில் ஜெபிச்சாலும் பரவாயில்ல. என்னென்னு சொன்னால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். ஆமேன். நம்ம இல்லை ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற, நம்ம ஜெபிக்கிறது மட்டும்தான் பாத்திரமாக, பதில் கொடுப்பது யார்? ஆண்டவர் தான் பதில் கொடுப்பார். ஆமேன். இப்போ நம்ம ஆபிரகாமை பற்றி பார்த்தோம். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகமம் புத்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம். இந்த ஜெபத்தை குறித்து தான் நாங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம்.
இந்த இடத்துல இருக்கு இயேசு நம்மளுடைய டாக்டர் என்று சொல்கிறாரு. ஓகே, இப்போ சில நேரம் நம்ம யாருக்கிட்ட சரி சொன்னால் வாங்க நீங்கள் வந்து ஜெபிங்க, சுகம் இல்லையா, சுகம் இல்லாட்டி வந்து ஜெபிங்க. ஜெபிக்கிறதுக்கு என்ன அவர் டாக்டரா? ஜெபிச்சா அவர் சுகத்தை கொடுக்கறதுக்கு அவர் டாக்டரா? அவர் சொல்றாரு டாக்டர். ஆமேன். சில பேர் சொல்லுவாங்க நம்ம தேவைகள் வரும்போது நம்ம போயிட்டு அவர்கிட்ட நம்ம தேவைகளை சந்திங்கன்னு சொன்னா என்ன அவர் நம்ம தேவைகளை சந்திக்க முடியுமா அவருக்கு? அவர் சொல்றாரு எஸ், அவர் ஒரு பக்கத்தில் டாக்டர், ஒரு பக்கத்தில் யெகோவா யைரே. யெகோவா யைரேன்னு சொன்னா தேவைகளை சந்திக்கிறவர். ஆமேன். தேவைகள் வரும்போது நம்ம தலையை சொறிவோம், ஆனால் ஆண்டவர் தலையை சொறிய மாட்டார். ஆமேன். நம்ம பிள்ளைகளை பெற்றுட்டு தான் பிள்ளைகளுக்கு தேவையானதை நம்ம பார்க்குற பிள்ளைகளோட தேவைகளை கொடுக்க முடியாட்டி நம்ம தலையை சொறிவோம். ஆனால் தேவன் பிள்ளைகளை பெற்ற முதல் என்ன சொன்னால் இந்த மனுஷனை உண்டாக்க முதல் தேவன் மனுஷனுக்கு தேவையானது தான் உண்டாக்குனார். மனுஷனுக்கு தேவையான இந்த உலகத்தை சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த மலைகள், அதே போல் மரம், செடி, கொடிகள், கடல், மீன் எல்லாத்தையும் உண்டாக்கி மிருகங்களை உண்டாக்கி தான் மனுஷன் உண்டாக்குனார். நம்ம எல்லாத்தையும் செஞ்சு கடைசியில் தான் தலையை சொறிவோம். அப்படி இல்லை ஆண்டவர். ஆமேன். ஆண்டவர் நல்லவர். வாசிப்போம் 15:26. கவனமாய் கேட்டு, கவனமாய் என்று சொன்னா புத்தா அதில் அர்த்தம் என்னன்னு சொன்னா கர்த்தருடைய சத்தம் என்று சொன்னா அதில் அர்த்தம் என்னன்னு சொன்னா கர்த்தருடைய வசனம். ஆமேன். கர்த்தருடைய வசனம் எங்க இருக்கு? பைபிளில் தான் இருக்கு. அப்போ பைபிள் வார்த்தைக்கு நீங்க கவனமா செவி கொடுக்கும் போது கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாய் கிரிகை செய்வார். ஆமேன். நீங்க யாருக்கு சரி கிஃப்ட் கொடுத்துருக்கிறீங்களா? யாருக்கு சரி கிஃப்ட் கொடுத்தா நம்ம கிஃப்டை கொடுக்க முதல் புத்தா கிஃப்ட்டு பெருமதியானது. அந்த பெருமதியான கிஃப்டை பெருமதி இல்லாத ஒரு ரெப்பின் பேப்பர் இல்லாட்டி பெருமதியான ஒரு ரெப்பின் பேப்பரில் சுற்றி தான் நம்ம கொண்டு போய் கிஃப்டை கொடுப்போம். கிஃப்டை கொடுத்தோடனே அவங்க பார்ப்பாங்க இது என்ன ரெப்பின் பேப்பர், இது அப்படி இல்லை. ரெப்பின் பேப்பரை மெதுவாக அவங்க கலட்டுவாங்க. என்னென்னு சொன்னால் அந்த ரெப்பின் பேப்பருக்குள்ளே தான் பெருமதியான கிஃப்ட் இருக்குது. அப்போ இந்த ஆண்டுடைய வார்த்தை வந்து ஒரு ரெப்பின் பேப்பரை போல். ஆமேன். இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது இந்த வார்த்தையில் நமக்கு தேவையான சுகத்தை ஆண்டவர் ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. ஆமேன். அந்த ரெப்பின் பேப்பருக்குள்ளே கிஃப்டை ஒளிச்சு வச்சிருக்கு. என்ன சொன்னால் கிஃப்டை தெரியக்கூடாது. நான் போனதுக்கு பிறகு அதை கலட்டி பாருங்க. அப்படி தான் நம்ம சொல்கிறோம். கிஃப்டை கொடுத்துட்டு நம்ம போன உடனே திருப்பி கலட்டி பார்த்து அதை பிச்சு அப்படி இல்லை. கிஃப்டை நம்ம போனதுக்கு பிறகு பார்க்கணும் தான் நம்ம சொல்லுவோம். என்னென்னு சொன்னால் அது பெருமதி. அந்த பெருமதியான கிஃப்டை நம்ம ரெப்பின் பேப்பரில் தான் சுற்றி கொடுப்போம். அப்போ ரெப்பின் பேப்பரை பார்க்கக்குள்ள ரெப்பின் பேப்பர் தானே என்று சொல்லக்கூடாது. ரெப்பின் பேப்பருக்குள்ளே இருக்குது கிஃப்ட்டு. வார்த்தையும் ரெப்பின் பேப்பரை போல் அந்த வார்த்தைக்குள்ள சுகம் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல சொல்லி 15வது அதிகாரம் 26வது வசனத்தில் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, கவனமாய், கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே. கவனி, நம்ம சொல்லுவது வார்த்தையை கவனி, கவனி, கவனி வார்த்தை அப்படி சொல்லுவோம். நம்ம என்ன சில படிக்கக்குள்ள வாத்தியார்மார் படிப்பிக்கக்குள்ள வாத்தியாருக்கு நம்ம சொல்லுவோம் அந்த வாத்தியார் படிப்பிக்கிறது கவனி. என்ன நீ டிவி பார்க்கல, நீ என்ன போட இந்த அது ஒபோபோயின்னு கவனி, கவனி, படிப்பை கவனி அப்படி தான் சொல்லுவோம். என்னென்னா கவனிச்சா அந்த கவனிப்பின் மூலமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமேன். எதை கவனிக்காட்டியும் பரவாயில்ல, வார்த்தையை கவனிங்க. ஆமேன். பைபிள் வசனத்தை கவனிங்க. பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க கவனி, கவனி. மெச்ச பார்க்க போறாரு என்ன? ரைட், ஓகே, பரவாயில்ல, மெச்சையும் பார்க்கணும் சும்மா சொன்ன. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளின் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஒரு வியாதியும் உனக்கு வராதபடி தேவன் உன்னை பாதுகாப்பார் என்று சொல்றாரு. ஆமேன். திரும்ப பாருங்க மற்ற வசனத்தை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னால் அதில் உண்மையான டிரான்ஸ்லேட்டில் எப்படி தெரியுமா இருக்கோ தேவி? உண்மையான டிரான்ஸ்லேட்டில் இருக்கு நான் உன்னுடைய டாக்டர். ஆமேன். நான் உன்னுடைய டாக்டர். ரோட்டில் இருக்கிற டாக்டருக்கு மருந்து கொடுக்கலாம், இந்த டாக்டருக்கு சுகத்தை கொடுக்கலாம். ஆமேன். மருந்தை கொடுக்கிற டாக்டர் தேவையா, சுகத்தை கொடுக்கிற டாக்டர் தேவையா? ஆமேன். மருந்தை கொடுக்கிற டாக்டரை விட சுகத்தை கொடுக்கிற டாக்டர் நமக்கு முக்கியம். ஆமேன். இயேசு சொல்றாரு நானே பரிகாரியாகிய கர்த்தர்னு சொன்னா நானே உன்னை சுகமாக்குற டாக்டர். ஆமேன். அப்ப டாக்டர் மேல எத்தனை பேர் நம்பிக்கை இருக்காங்க?
பிள்ளைகளுக்கு தடுமாறு வந்தால் பின்னர் டாக்டர்கிட்ட போகணும், சாயங்காலம் டாக்டர்கிட்ட போனால் சரி வரும். ஏன் சேர்ச்சுக்கு போனால் சரி வராதா? ஜெபித்தா சரி வராதா? சரி வரும். ஏன்னா நான் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையின் மூலமாக தான் தேவனோடு இருக்கிற ஐக்கியம், உறவு பலப்படும், ஸ்ட்ராங் ஆகும். நம்பிக்கை இல்லாட்டி, டாக்டர் மேலே நம்பிக்கை இல்லாட்டியும் டாக்டர் எந்த மருந்தை கொடுத்தாலும் சுகமாகாது. சிலாக்களுக்கிட்ட, சில டாக்டர் மாறிக்கிட்ட சிஸ்டர் நிரஞ்சலாக்கா போன உடனே டாக்டர் கையை வச்சா போதும். டாக்டர் கையை வச்சா டாக்டரை பார்த்துட்டு டாக்டருக்கு பர்ஸில் இருந்து எவ்வளோ சரி கொடுத்துட்டு வந்தால் போதும். மருந்தை குடிக்கவே இல்லை, டாக்டரை பார்த்துட்டு மட்டும் தான். அது என்னென்னு சொன்னால் அதுவும் ஒரு விசுவாசம், அதுவும் ஒரு விசுவாசம். ஒரு பிரதர், அவரோட பேர் வந்து ஜெயவிக்ரம, சரியா? இது உண்மையான சத்தியமான கதை. என்னென்னு சொன்னால் நம்ம நம்பிக்கையின் மூலமாக தான் நமக்கு காரியங்கள் நடக்கும். அவர் சொல்லி ஒரு ஜெபம் செஞ்சுருக்கிறாரு. அந்த ஜெபத்தில் அவர் உண்மையாகவே அதை ஜெபிக்கலை, சும்மா தான் சொல்லியிருக்கிறாரு. அவரோட பேரை சொல்லி ஜெயவிக்ரம இப்படி ட்ரான்ஸ்ஃபர் போகணும்னு சும்மா சொல்லி ஜெபிச்சிருக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாள் போகக்குள்ள உண்மையாக ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டாராம். நம்பிக்கை. ஆமாம். அதனால் தேவனோடு இருக்கிற அந்த நம்பிக்கையின் மூலமாக தேவன் நம்மளுடைய டாக்டர் என்று நம்புனா தேவன் நம்மளை சுகமாக்குவார். ஆமேன். அப்போ நமக்கு அவர் மேலே நம்பிக்கை வைக்கலாமா? அவர் டாக்டர், ஓகே. அப்போ சிலாக்கள் சொல்ல அவர்கிட்ட நம்ம போயிட்டு ஜெபிக்கிறதுக்கு அவர் டாக்டரா? டாக்டர்கிட்ட போ, அவர் டாக்டரா? சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் இருந்த தேவன் வாசு டாக்டர் இது நானே டாக்டர்கிட்ட பாலையா? டாக்டர் தான் தேவன். ஆமேன். அதனால தான் அந்த பிணியாளியை 4 பேர் கட்டிலோட தூக்கிட்டு டாக்டர்கிட்ட வராங்க. டாக்டர் என்ன செய்கிறாரு? கட்டில் எடுத்துகிட்டு போ, சுகம். ஆமேன். எத்தனையோ பேர் இயேசுக்கிட்ட வந்து சுகமாகினாங்க. டாக்டருக்கு முடியாதது இந்த டாக்டருக்கு முடியும். ஆமேன். அதனால் டாக்டர்னு நம்ம நம்புனா அவர் டாக்டராக இருக்க செய்வார். ஆமீன். அதனால் ரேப்பின் பேப்பராகிய வார்த்தைக்குள்ளே அவர் சுகத்தை அடக்கி வச்சிருக்கிறாரு. சுகத்துக்கு யார் கவனமாய் செவி கொடுக்கிறார், வார்த்தைக்கு யார் கவனமாய் செவி கொடுக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்குள்ள சுகத்தை கொடுப்பார். ஆமேன். ரைட். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம முடிக்க போகிறோம். எந்த நாள்லையும் ஊழியக்காரர்களை பார்க்கக்கூடாது, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது. அது ஒரு சாபமாக இருக்கும். அதனால் யாராக இருந்தாலும், எந்த ஊழியக்காரர்கள் எந்த தப்பு செஞ்சாலும் நம்ம ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசக்கூடாது. ஆண்டவர் இருக்கிறாரு நியாயம் தீர்க்கிறதுக்கு. ஆமேன். ஒரு மனுஷன் இருக்கிறார், அவன் வந்து ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினான். ஆனால் அந்த ஊழியக்காரனுடைய உள்ளத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஈரத்தன்மை உள்ளமாக இருந்துச்சு. கிறிஸ்தவன்னு சொன்னால் ஈரத்தன்மை இருக்கணும். யார் பகைச்சாலும் அவன் வந்து சொல்கிறான்னு சொன்னால் ஜெபிக்கன்னு சொல்லக்குள்ள நல்லா அப்படி ஆகட்டும், அவனுக்கு இன்னும் நடக்கும் அப்படி சொல்லாமல் போயிட்டு ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஆமேன். இப்போ பார்ப்போம். நம்ம என்னாகமம் புத்தகத்துக்கு போங்க. என்னாகம புத்தகம் 12வது அதிகாரம் 8வது வசனம். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். ஆமேன். அப்படி இருங்க புத்தா. மிரியாம்னு ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணுடைய பேர் வந்து மிரியாம், சரியா? அந்த மிரியாம்ன்ற பெண்ணோடையும் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. ஓகே. ஆண்டவர் அவங்களோட பேசியிருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு தைரியம். ஆண்டவர் மோசையோட மட்டும் இல்லை நம்மளோடையும் பேசுகிறார். பாஸ்டரோட மட்டும் இல்லை என்னோடையும் பேசுவார். என் பாஸ்டர் என்ன பெரியவரா? அப்படி அவங்க சொல்கிறாங்க. மோசஸை பார்த்து மோசஸ் என்ன பெரியவரா? ஆண்டவருக்கு முடியும் நம்மளோடையும் பேச. ஆரோனும் சொல்கிறாரு ஆண்டவருக்கு முடியும் என்னோடையும் பேச. என்ன மோசஸ் மட்டும் பெரியவரா? சிலாக்கள் சொல்கிறாங்க எனக்கும் ஆராதனை வழி நடத்த தெரியும். ஏன்னா அவருக்கு மட்டுமா தெரியும், நமக்கும் தெரியும். தெரிகிறது வேறு. பஸ்ஸில் டிக்கெட் வாங்குறதுக்கு நம்ம எல்லா பேருக்கும் தெரியுமே. பஸ்ஸில் டிக்கெட் உடைக்கிற வேலை நம்ம எல்லா பேருக்கும் தெரியும் வேணாக்கா. ஆனால் நம்ம போய் டிக்கெட் புத்தகத்தை நான் தான் இப்போ டிக்கெட் உடைக்க போகிறேன், நீ உட்காந்துரு என்று கண்டக்டர் சொன்னால் கண்டக்டர் நம்மளை இறக்கிவிடும். என்ன சொன்னால் அந்த பஸ்ஸில் அவர் தான் கண்டக்டர். நம்ம அந்த வேலை செய்ய போகக்கூடாது. அதை போல் யார் சரி ஆராதனையை வழி நடத்துகிறாரா, கையை தூக்க சொன்னால் நம்ம கையை தூக்கணும். முழங்கால் போடுங்கன்னு சொன்னால் நம்ம முழங்கால் போடணும். நம்ம புள்ள மகள் ஆராதனையை வழி நடத்தக்குள்ள அது கையை தூக்க சொன்னால் நான் பாஸ்டராக இருந்து நான் கையை தூக்கணும். உன்னை விட எனக்கு தெரியாதா, நான் பாஸ்டர் அப்படி சொல்லல. அது என்ன சொன்னால் அவங்க வழி நடத்துகிறாங்களா, செல்வனி வழி நடத்துகிறாங்களா, முழங்கால் போடணும்னு சொன்னால் நான் முழங்கால் போடணும். ஆனால் இந்த மிரியாம்ன்றவங்க அப்படி செய்யலை, ஆரோன்ன்றவங்க அப்படி செய்யலை. யார்? மோசஸுக்கு ஒரு பெண் மேலே கல்யாணம் முடிக்கிறதுக்காக கல்யாணம் முடிக்க விரும்புகிறார் ஒரு பெண்ணை. அவங்களோட பேர் வந்து குஷ்.
என்ன பேர்? சத்தமாக சொல்லாதீங்க. இப்போ யார் சரி நமக்கு சொன்னால் பாஸ்டர் எனக்கு பைபிளில் இருந்து கிறிஸ்தவ பேர் ஒன்று தாங்க பாஸ்டர்னு சொன்னால், ஒரு பெண்ணுடைய பேரை கேர்ள் பேர் ஒன்று தாங்க சொன்னால் நான் குஷன்னு சுடுத்தா வைப்பாங்களா? பைபிள் பேர் வைக்கணுமெண்டு இல்லை, சரியா? பைபிள் பேர் வைக்கணுமெண்டு இல்லை. பைபிள் பேர் வைக்க முடியுமா? இப்போ குஷன் வைக்கலாமா? ஆபிரகாமன் வைக்கலாமா? ஈசாக்கன் வைக்கலாமா? யாக்கோபன் வைக்கலாமா? யோசேப்பன் வைக்கலாமா? வைக்கலாது. ஆனால் பேர் வைக்கக்குள்ள அர்த்தமான ஒரு பேர் வச்சா போதும். பைபிளில் சொல்லுது அதுதான். என்ன சொன்னால் பைபிள் பேரே நீ வை. சிலவங்க பைபிள் பேரை வச்சுட்டு பீடி அடிக்கிறாங்க, பைபிள் பேரை வச்சு காது குத்திட்டுறாங்க, பைபிள் பேரை வச்சு டிங்காலா கொண்டு டைக்கிறா. அநியாயம் அவனுக்கிட்ட பைபிள் பேரை வச்ச. ஏன்னா பைபிள் பேர் முக்கியம் இல்லை, பேர் கிறிஸ்தவனாக இருந்து வேலை இல்லை, அவனுடைய நடக்கை கிறிஸ்தவனாக இருக்கணும். ஆமீன். கிறிஸ்தவன் சொன்னால் நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு நடக்கையாக இருக்கணும் அவனுடைய வாழ்க்கை. சரி, நம்ம இப்போ என்னாகும் புத்தகம் 12:8 இப்போ நம்ம வாசிப்போம். 12:8 நான் வாசிக்கவா? நான் வாசிக்கிறேன்னா, நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆரோனை பார்த்து சொல்கிறாரு, ஏய் ஆரோன், நான் உன்னோட பேசுகிறபடி. அவன் சொல்கிறான், ஆரோன் சொல்கிறான், ஆண்டவர் என்னோடையும் பேசுவார். ஆண்டவருக்கு முடியும் என்னோடையும் பேச. நானும் ஆண்டோடைய சத்தத்தை கேட்குறேன். யார்? மிரியாமும் சொல்கிறாங்க, நானும் ஆண்டோடைய சத்தத்தை கேட்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லாம் ஆண்டோடைய சத்தத்தை கேட்குறப்படி என்ன சொன்னால் கனவு மூலமாக தரிசனத்தின் மூலமாக தான் நீ ஆண்டோடைய சத்தத்தை கேட்குற. ஆனால் மோசேங்கிற என்னுடைய தாசன் அவன் என்னோட முகமுகமாக பேசுகிறான். யார் இந்த கேரண்டியை கொடுக்குறாரு? ஆண்டவர் கொடுக்குறாரு மோசே குறித்து. ஓகே, நான் அவனுடன் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். யார் கர்த்தருடைய சாயலை காண்கிறான்? மோசே. ஆரோன் காண்கிறானா? இல்லை. மிரியாம் காண்கிறானா? இல்லை. மோசே காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்குள் பயமில்லாமற் போனதென்ன என்றார். மோசஸுக்கு விரோதமாய் பேச ஏன் உங்களுக்குள்ள பயம் வரல என்று ஆண்டவர் ஆரோனுக்கிட்டையும் மிரியாமுக்கிட்டையும் கேட்குறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு நாளும் ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசக்கூடாது. எந்த ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், நம்ம பேசக்கூடாது. ஆமேன். இப்போ நம்ம வாசிப்போம் 9வது வசனம். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். ஆண்டவர் அவர்களை விட்டு போயிட்டார். யாரை விட்டு போனாங்க? மிரியாமை விட்டு ஆரோனை விட்டு போயிட்டார். இப்போ முதல் ஆண்டவருடைய சமூகம் அவங்களோடு இருந்துச்சு, இப்போ ஆண்டவருடைய சமூகம் இல்லை. ஏன் இல்லாமல் போனதுக்கு காரணம் மோசேக்கு விரோதமாக அவங்க பேசினாங்க. என்னத்துக்காக பேசினாங்க? மோசேஸ் திருமணம் முடிக்க போகிற வைஃப் குஷ். அந்த குஷ் நல்ல ஒரு பெண்ணா, பைபிளில் இருக்குது. அவங்க மோசேஸ் குஷை கல்யாணம் முடிக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் பைபிளில் இல்லை. ஆனால் அவங்க தடை பண்ணாங்க. பாரு, கல்யாணம் முடிக்க போகிற பொண்ணு அப்படி என்று சும்மா கேலியாக பேசினாங்க. ஆண்டவருக்கு அதன் மேலே கோபம் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால். என்ன நடந்துச்சு? ஒரு வெள்ளையா குஷ்டம் வந்துச்சு. முழு உடம்பும் வெள்ளையா குஷ்டம் ஒன்று வந்துச்சு. ஏன் அந்த குஷ்டம் வந்துச்சு புத்தா? மோசேஸுக்கு விரோதமாக பேசுனதுனால ஆண்டவர் குஷ்டத்தை அனுப்பினார். நல்ல அப்படியா வரத்தான் வேணும், குஷ்டம் இல்லை நல்லா வரணும் என்று அது யார்? மோசேஸ் சொல்லலை. பாருங்கள் அவருடைய இருதயத்தை பாருங்கள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டான். ஆரோனும் மிரியாமும் 2 பேரும் தான் சேர்ந்து பேசினாங்க. இப்போ ஆரோன் பார்க்குள்ள குஷ்டரோகியாக இருக்கிறாங்க. முடம் வெள்ளம் குஷ்டம். என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். அப்பொழுது ஆரோன் மோசே நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். இப்போ நாங்கள் உங்களுக்கு விரோதமாக பேசிட்டோம் மோசேஸ், உங்களுக்கு விரோதமாக நம்ம தூசிச்சு பேசணும். நானும் மிரியாமும் 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ பேசணும். இப்போ மிரியாமுக்கு என்ன நடந்துச்சு? குஷ்டமாக இருக்குது, முழு உடம்பே குஷ்டமாக இருக்குது. அப்படியா? நல்லா, அதுக்கு உனக்கும் குஷ்டம் வரணும் அப்படி சொல்லலை. என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். மற்றது வாசிக்கு. என் தாயின் கர்ப்பத்தின் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். செத்து போயிருக்கு, உடம்புல அறவாசி அழுகி போயிருக்கான், நாத்தம்.
இப்போ ஆரோன் வந்து சொல்கிறாரு மோசைக்கு, நம்ம தப்பு செஞ்சிட்டோம் மன்னிங்க, நமக்காக நீங்கள் இப்போ ஜெபிங்க. என்னென்னு சொன்னால், முந்தி என்ன சொன்னார், நம்ம ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்பார், நமக்கு இல்லாத ஜெபிக்கிறதுக்கு, நமக்கு இல்லாத பஸ்ஸில் டிக்கெட் உடைக்கிறதுக்கு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, மோசஸை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் நமக்காக ஜெபிங்க. 13 அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். துரோகிக்காக பரிந்து ஜெபிக்கிறான். ஹலோ, இருக்கீங்களா? போயிட்டுங்க. நான் போக மாட்டேன் பாஸ்டர், அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். இல்லை, அவங்க கூப்பிட்றாங்க கொஞ்சம் வந்து ஜெபிக்க சொல்லி. நான் போக மாட்டேன். அது அப்படி நடக்கணும், அதுக்கு இன்னும் சரி நடக்கணும். குஷ்டனமே ஒழுவையும் தான் கக்குள் திக்காகட்டும் என்றோனே உண்டு. அப்படி சொல்லக்கூடாது. ஆமேன். மோசே வந்து மிகப்பெரிய ஊழியக்காரன், தேவனோடு முகமுகமாய் பேசினவன். ஆமேன். அவன் சொல்கிறான், ஆண்டவரே கெஞ்சினானா மிரியாம சுகமாக்குங்க. ஆமேன். நமக்கு ஏதாதா மற்றவங்களுக்காக ஜெபிக்க? ஆபிரகாம் விரோதிக்காக அபிமெலேக் ராஜாவுக்காக ஜெபிச்சான். நம்மளும் ஜெபிக்கணும். நமக்கு யார் சரி வந்து சொன்னால் கொஞ்சம் ஜெபிங்கன்னு சொன்னால் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது, ஜெபிக்கணும். ஆமேன். முழு உள்ளத்தோடு ஜெபிக்கணும், ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். ஆண்டவர் அந்த ஜெபத்தின் மூலமாய் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமேன். ரைட், ஓகே. அப்போ நம்ம முடிப்போம், நம்ம எழுந்திருப்போம், நம்ம வார்த்தைக்காக ஜெபிப்போம். ஜெபிச்சுட்டு நம்ம மற்றவங்க போகலாம், அப்பம் பானம் எடுப்போம். அதுக்கப்புறம் அன்பான தேவனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். இந்த அருமையான நேரத்திலே உம்முடைய வார்த்தையை கொண்டு நமக்கு நீர் ஊழியம் செய்தீர், அதுக்காக உமக்கு நன்றி. இந்த கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய பிள்ளைகளை உள்ளத்திலே பதியட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாய், ஜெப வீரர்களாக, எஸ்தர்களாக, தெமோதரில் இருக்கிற எஸ்தர்களாக, தெமோதரில் இருக்கிற ஆண்டவரே தெபோராள்களைப் போல, தெமோதரில் இருக்கிற பாராக்களை போல, தெமோதரில் இருக்கிற சுவாமினி தானியலை போல ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்கப்பா. ஜெபத்தின் மூலமாய் சூழ்நிலைகள் மாறும். ஜெபத்தின் மூலமாய் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீர். ஜெபத்தின் மூலமாய் கதவுகளை நீர் திறப்பீரப்பா. ஜெபத்தின் மூலமாய் வெற்றியை கொடுப்பீர். ஜெபத்தின் மூலமாய் சுகத்தை கொடுப்பீர். ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரே பெரிய காரியங்களை நாங்கள் கண்டோம். ஆண்டவரே நீர் வேதத்திலே செய்திருக்கிறீர். ஜெபத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளப்பா சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. ஜெபத்தின் மூலமாய் செய்ய முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லப்பா, எல்லாமே செய்ய முடியும். அதனால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதம் செய்த விரோதிகளுக்காகவும் பரிந்து ஜெபிக்கிற ஒரு உள்ளத்தை கொடுங்கப்பா. மிரியாமுக்காக மோசே கெஞ்சி ஜெபித்தாரப்பா, அதை போல ஒரு உள்ளம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஆகட்டும், அவங்களுக்கு அப்படி ஆகத்தான் வேணும் என்று சொல்லுகிற உள்ளம் வேண்டாம் அப்பா. சொல்லுகிற நாவுகள் வேண்டாம் அப்பா. பழி வாங்குகிற நாவுகள் வேண்டாம் அப்பா. ஒவ்வொருவரும் அப்பா ஒவ்வொருவருக்காக பரிந்து ஜெபிக்கிற ஈரத்தன்மை உள்ள இருதயம் உள்ளவர்களாக மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க கர்த்தாவே. கேட்ட வார்த்தைகளை கொண்டு திரும்ப திரும்ப இவர்களை ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரை வழி நடத்துங்க. வார்த்தை மறந்து போகாதபடி, ஜெபிக்காதவர்களாக இராமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்படி தொடர்ந்து வார்த்தையை நினைப்பூட்டி ஊழியம் செய்யுங்கப்பா. வந்த யாவரையும் ஆசீர்வதிங்கப்பா கர்த்தாவே. இவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. இந்த இடத்துக்கு வந்திருப்பார்கள் அப்பா ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய தயவை பெற்றுக்கொள்ளப்பா, உம்முடைய ஆண்டவரே கிருபையை பெற்றுக்கொள்ள வந்திருப்பார்கள் அப்பா. நீர் தேவைகளை சந்திக்கிறவரப்பா. ஒவ்வொரு உள்ளத்தையும் நீங்கள் காண்கிறீரப்பா. உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சைகளை காண்கிறீரப்பா. தேவைகளை காண்கிறீரப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை காண்கிறீரப்பா. ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்கப்பா. இவர்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், இவர்கள் கைட்டு செய்கிற யாவற்றிலும் வளரட்டும், முன்னேறட்டும், பெருகட்டும் அப்பா. ஆசீர்வதிங்கப்பா. நான் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிரகாசமுள்ள முகத்தினாலே கர்த்தாவே இவர்கள் சிரிப்போடு வாழ நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம கர்த்தருக்கு ஒரு நல்ல கை தட்டுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சரி.